அன்பான இறை மக்களே, இணையத்தின் வழியாக முகநூல் வழியாக இந்த திருவழிபாட்டிலே இணைந்திருக்கின்ற அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே இவ்வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். தமிழாலே தமிழென்னும் அமுதாலே கடவுளை போற்றி புகழ்ந்து பாடி இந்த தமிழிசை வழிபாடு நடத்தப்படுகின்றது. ஆகவே இந்த தமிழிசை வழிபாட்டிலே அனைவரும் கலந்து கொண்டு இறையர் பெற உங்களை வாழ்த்துகின்றோம். நாம் அனைவரும் தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அனைத்து ஆற்றலுக்கும் அருட்கொடைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாய் திகழ்கின்ற அன்பிற்கு நல்ல கடவுளே, நாங்கள் வாழ்கின்ற இந்த இந்திய நாட்டை பன்மை தன்மை வாய்ந்த ஒரு நாடாக நீர் படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாரும் ஒன்றாக இந்தியர்கள் என்கிற அந்த உணர்வோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை நீர் இருக்கிறீர். ஆமாண்டவரே, இந்த இந்திய திருநாட்டிலே நாங்கள் வாழ்கிற பொழுது உம்மீது அடைக்கலம் புகுந்தவர்களாக நாங்கள் வாழ்கின்றோம். அதன் அடிப்படையிலே நீர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எங்கள் மீது அன்பு செலுத்தி அக்கறையோடு மட்டும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை எண்ணி உமக்கு நன்றிகள் ஏராளம் படைக்கின்றோம். கடந்த நாட்களில் எல்லாம் எங்களுடைய இறை மக்கள் ஒவ்வொருவரையும் ஒரு தூய கரம் கொண்டு வழிநடத்தி வந்தீர் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி நீர் வழிநடத்தி வந்தீர், பாதுகாப்பை கொடுத்தீர், நன்மைகளை செய்தீர். அப்படியெல்லாம் எண்ணி பார்த்து நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தமிழிசையாலே உம்மை பாடி வழிபட நாங்கள் வந்திருக்கின்றோம். கடவுள் தாமே இணையத்தின் வழியாக முகநூல் வழியாக இத்திருவழிபாட்டில் கலந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒரு திருக்கரம் கொண்டு ஆசி வழங்கி அருள் தந்து காத்தல்வீராக. இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் இறுதி வரை நீரே தலைவராக இருந்து வழிநடத்தும். இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், வழிநடத்தி காக்கும். இந்த வழிபாடு முழுவதும் நீர் மாத்திரமே மாற்றி விடுகிறார். இறைவேந்தன் இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே வேண்டுதல் புரிகின்றோம் அன்பெழுந்து நல்ல கடவுளே, ஆமென். இறை சரணம். ஆதியந்தமில்லாதவரே, ஆனந்த ஜோதி, ஆவிமயமானவரே, அம்மையப்பரே, சரணம் சரணம் சரணம். முழு முதல் கடவுளா முதல்வா, பூமியில் வந்தமை புரிந்தவா, ஆவியாய துறைந்தாழ்பவா, திருவருள் வேண்டுதல். வந்தாலுமே என்னாலுமே, தாளருமே பொங்கிருமே, இந்நேரமே பாத
படைத்திரளின் ஆண்டவர் அதிதூயர் அதிதூயர் அதிதூயர். பூமி அனைத்தும் அவரது ஆட்சியால் நிறைந்திருக்கின்றது. எங்கே இருவரோ மூவரோ என் பெயரில் கூடியுள்ளனரோ அங்கே அவரிடையே நான் இருக்கிறேன் என்கிறார். அவர் திருமுன்னர் அமைதியாயிருந்து அவர் உணர்த்தும் நிலைகளை அறிக்கைக்குவோமாக. பாவ அறிக்கைக்கு உதவியாக நமது கீர்த்தனைகளிலே புத்தளிச்சி பாடல்கள் 441வது பாடல். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே என்ற பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். 3வது அடிகளை மட்டும் பார்ப்போம். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. வளமிகு இறைவனை பண்ணி புடைத்தாகுக. நலமிகு ஆண்டவர் உடைத்தாகுக. தயை மிகு ஆவியாரின் நல்லாதரவடைய. வாக்கு ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். ஆண்டோரை துதியுங்கள். திருப்பாடல்கள் சங்கீதம் 24 பாடல் கேட்போம். உலகம் அதன் நிறைவும் யாருடைமை, உலகம் அதன் குடியும் யாருடைமை. கடல் தளம் அமைத்தோர் யார், பூமிக்கு நீர்நிலை சமைத்தோர் யார்.
நாளுக்கென்று படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி யோவான் 4ஆம் பிரிவு திருமொழிகள் 6 முதல் 11 முடிய. யோனா பிரிவு 4 திருமொழிகள் 6 முதல் 11 முடிய. அதற்கு ஆண்டவர், நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்துக் கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிலையில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனச்சோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்தபின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனற்காற்று வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி நமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான். செத்து போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறுநாள் இரவில் முற்றும் அடைந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கை எது, இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிருந்த கால்நடைகள் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்றார். படிக்க வேண்டிய திருமறை பாடம் படித்து முடிஞ்சாயிற்று. கடவுளே உமக்கே மாட்சி உண்டாவதாக. நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 22வது அதிகாரத்திலிருந்து படிக்க கேட்போம். படிக்க வேண்டியதாகிய நற்செய்தி வேத பாடம் மத்தேயு பிரிவு 22 திருமொழிகள் 8 முதல் 14 வரைய. மத்தேயு பிரிவு 22 திருமொழிகள் 8 முதல் 14 வரைய. பின்னர் தம் பணியாளர்களிடம் திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைப்பு பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோ தீயோ யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமணம் ஆடை அணையாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயெடுத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனாலும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். படிக்க வேண்டிய வேத பாடம் படித்து முடிந்தாயிற்று. அன்பான இறைமக்களே, மீண்டுமாக கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி தலைவணங்கி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக மன்றாடுவோம். ஆற்றல் மிகுந்த தம் வார்த்தையாலே இந்த உலகத்தை பன்மை தன்மையோடு மிக நேர்த்தியாக படைத்த அன்பின் கடவுளே, சீர்கெட்டிருந்த உலகத்தை உங்கள் திருவார்த்தையாலே நேர்த்தியான முறையிலே சீர்படுத்தினீர். ஆண்டவரே, படைப்புகளில் ஒன்றான இந்த மனுக்குலம் நீர் படைத்த அந்த பன்மையின் நோக்கத்தை முற்றிலும் உணராதபடிக்கு
பல்வேறு முரண்பாடுகளோடு வாழ்கின்ற ஒரு மனுக்குலமாக திகழ்கிறது. ஆகவே இவ்வேளையிலே இந்த பன்மை சூழலிலே நாங்கள் எவ்வாறு ஒரு மனித நேயத்தோடு பற்றுறுதியை பகிர்ந்த அந்த ஆற்றலோடு வாழ வேண்டும் என்பதை வார்த்தையாளை இப்பொழுது எங்களுக்கு கட்டுத்தான். அடியணி மறித்து நீர் பேசி இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து திருப்பங்களே வேண்டுதல் புரிகின்றோம் அன்பின் கடவுளே. ஆமென். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் தென்னிந்திய திருச்சபைகளிலே சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அது plurality, common humanity and faith sharing. plurality, common humanity and faith sharing. பன்மை தன்மை அல்லது பன்முக சூழலிலே நாம் ஒரு மனிதநேயத்தோடு வாழ்தலும் நம் பற்றுறுதியை பகிர்ந்தலும் என்கிற தலைப்பிலே சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் வாழ்கின்ற இந்த இந்திய நாடு பன்மை தன்மை வாழ்ந்த ஒரு நாடு என்று நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த இந்திய நாட்டிலே பல்வேறு சமய பிரிவினைகள் இருக்கிறது, பல்வேறு மொழிகள் இருக்கிறது, பல்வேறு பண்பாடு இருக்கிறது, பல்வேறு பாலினம் என்று கூட சொல்லலாம். 3 பாலினம் இருக்கிறது. ஆண் பாலினம், பெண் பாலினம், திருநங்கிய 3ஆம் பாலினம், அதையும் கூட பண்பு என்று சொல்லலாம். அடுத்ததாக பல்வேறு இனம் சார்ந்த வேறுபாடு நிறைந்த இந்த பன்முக சூழலிலே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வருகின்றோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனம், உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் இடத்திலே கடவுள், ஆபிரகாம் இடத்திலே கடவுள் இப்படியாக சொல்கிறார், உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழி மரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர். ஏன் உலகின் அனைத்து இனத்தவரும் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தில் அநேக இனக்குழுக்கள் இனங்கள் இருக்கிறது. திருமறை எழுதப்பட்டது காலத்தில் பல்வேறு இனக்குழுக்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே உலகின் அனைத்து இனங்களும் என்பதை ஒரு இன்க்ளூசிவ் லாங்குவேஜிலே கடவுள் இதை பயன்படுத்தினார். எல்லாரும் இணைக்கப்பட வேண்டும் என்கிற வார்த்தை அந்த அர்த்தத்திலே இவ்வாறு சொல்கின்றார். அன்னை தெரசா அவர்கள் கல்கத்தா பகுதியிலே வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு முதியவர் தெருவோரத்திலே உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கின்றார். இதை அம்மையார் அன்னை தெரசா அவர்கள் பார்த்து கடந்து செல்கிறார்கள். சிறிது தூரம் சென்றவுடனே வண்டியை மீண்டும் பின்பாக திருப்பி என்று தன்னுடைய வாகன ஓட்டியிடம் சொல்கிறார். அப்பொழுது பின்பதாக வந்து அந்த முதியவரை பார்க்கின்றார். அந்த முதியவர் இறந்து விடுகின்றார். இதை பார்த்த அந்த அன்னை தெரசா அம்மையார் அவர்களுக்கு மிகவும் கலக்கம் ஏற்படுகிறது. இவ்வாறாக ஆதரவின்றி துயரத்தோடு கேட்பாரின்றி அநேகர் இறந்து போகிறார்கள். மரணத்திலும் கூட அவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு ஆதரவு இல்லை என்பதை அன்னை தெரசா அம்மையார் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே 1952வது ஆண்டு காலிக்கட், அதாவது காளி கோயிலுடைய அந்த சதுக்கத்திலே இறப்போர் இல்லம் என்று ஒன்று ஏற்படுத்துகிறார். அங்கே மரண தருவாயிலே இருப்பவர்கள் அந்த இல்லத்துக்கு வருகிறார்கள். அவ்வாறு இல்லத்துக்கு வருகிற பொழுது இவர் கிறிஸ்தவராக இருக்கின்றார். மற்ற சமயத்தவர் எல்லாருமே அங்கே வருகிறார்கள். இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்து சமய மக்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பகவத்கீதை படிக்கப்பட்டு அந்த கங்கை நீர் தெளிக்கப்பட்டு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அதே போல இஸ்லாம் சகோதரர் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு குர்ஆன் படிக்கப்பட்டு இஸ்லாம் முறைப்படி சமய முறைப்படி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களும் இருந்த பொழுது கிறிஸ்தவ முறைப்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இவ்வாறாக
அன்னைதரசு அம்மையார் அவர்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்த பன்ம சூழலிலே எல்லாரையும் மதித்து தன்னுடைய அந்த மனிதநேய தன்மையின் அடிப்படையிலே அநேகர் மீது அன்பு செலுத்தி கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் மீது தனக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை பகிர்ந்தளித்தார். ஷேரிங் பை காமன் ஹியூமானிட்டி, அந்த கிறிஸ்தவ பற்றுறுதியை மனிதனையும் சார்ந்து செயல்பாட்டளவிலே பன்மை சூழலிலே அவர் வெளிப்படுத்தினார். அந்த சாராம்சத்தோடு இந்த சிந்தனையோடு திருமறைக்குள்ளாக நான் உங்களை அழைத்து செல்கின்றேன். யோனா இறைவாக்கினர் என்கிற அந்த திருமறை பகுதி 4வது அதிகாரத்திலே இந்த யோனா இறைவாக்கினுடைய அந்த முடிவுரை, அந்த கிளைமேக்ஸ் இங்கே நடைபெறுகிறது. நினிவே மக்களுக்காக கடவுள் துயரப்பட்டு யோனாவை நினிவே பட்டணத்திற்கு அவர் அனுப்புகிறார். ஆனால் யோனா தர்சீஸ் பட்டணத்தை நோக்கி அவர் புறப்பட்டு செல்கின்றார். இவ்வாறாக அவர் நினிவே பட்டணத்துக்கு சென்று கடவுளுடைய வார்த்தையை அவர் பகிர்ந்த பொழுது அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் அநேக முறை கடவுளுடைய வார்த்தையை கேட்டார்கள், கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இறைவாக்கினர் வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக, குல மூதுவர்கள் வழியாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டார்கள். ஆனால் பல முறை அவர்கள் வழுவி போனார்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் மீறி நடந்தார்கள். ஆனால் இங்கே யோனா இறைவாக்கினர் வழியாக நினிவே மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தை அருளப்பட்ட பொழுது, கடவுளுடைய வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் உடனே அந்த சாக்கு உடை அணிந்து உண்ணா நோன்பு இருந்து தங்களை தாங்களே தாழ்த்தி மனம் மாறுகிறார்கள். இந்த நிகழ்வைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவார். மத்தேயு எழுதின நற்செய்தியில் 12வது அதிகாரம் 39-4வது வசனங்களிலே, இறுதி நாளில் இஸ்ரேல் மனம் திரும்பாத அந்த மக்கள் மீது நினிவே மக்கள் தீர்ப்பு வழங்குவர். இங்கே இஸ்ரேல் மக்கள் தாங்கள் தான் கடவுளுடைய மக்கள், தங்களைத்தான் கடவுள் தெரிந்து கொண்டார், தாங்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த யூத மக்கள், இஸ்ரேல் மக்கள், இவர்களுக்கு என்னதான் கடவுளுடைய வார்த்தை அருளப்பட்ட போதும் கடவுள் வார்த்தை கேட்டு கீழ்ப்படியவில்லை. ஆனால் நினிவே மக்கள் மனம் திரும்பி விட்டார்கள். இப்பொழுது இந்த நினிவே பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று யோனா வழியாக இறைவாக்கு உரைக்கப்பட்ட பொழுது அவர்கள் மனம் மாறிவிட்டார்கள். ஆனால் இந்த யோனா இறைவாக்கினருக்கு என்ன ஆனந்தம், இந்த யோனா இறைவாக்கினருக்கு என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி! இந்த நினிவே பட்டணம் அழிக்கப்பட வேண்டும். கடவுள் அழிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். கடவுள் இந்த பட்டணம் மனம் திரும்பாத பாவம் நிறைந்த பட்டணமாக இருக்கிறது, ஆகவே இந்த நகர் எனக்கு தேவையில்லை, இந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று கடவுள் யோனாவிடம் சொல்லுகிறார். அப்ப கடவுள் எப்பொழுது இந்த பட்டணத்தை அழிப்பார், எப்பொழுது இந்த மக்கள் சாவார்கள், எப்பொழுது இந்த மக்கள் அழிந்து போவார்கள் என்று ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்ற மனநிலையை கொண்டவராக யோனா திகழ்ந்தார். இந்த சூழலிலே அந்த பட்டணம் அழிக்கப்படவில்லை. யோனா இறைவாக்கினர் நூல் 3வது அதிகாரம் 10வது வசனம். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார், அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். இந்த நினிவே மக்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை கடவுள் உற்று நோக்குகிறார். இவ்வாறு உற்று நோக்குகிற பொழுது அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆனால் இது யோனாவுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. யோனா இஸ்ரேல் இனக்குழுவை சார்ந்தவர். அப்போ தான் மட்டுமே, தங்கள் இனம் மட்டுமே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டது, இவர்கள் பிற இன மக்கள், இவர்கள் அழித்தாக வேண்டும் என்று யோனாவுடைய மனநிலை.
இது யோனாவுக்கு சிறிது பிடிக்கவில்லை. அவர் கடும் சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். இவ்வாறாக ஆண்டவர் முறையிடுகிறார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடி போக முயன்றேன். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததற்கான காரணத்தை இங்கே யோனா முன்வைக்கின்றார். நான் ஏன் நினிவேவுக்கு போகாமல் தர்சீசுக்கு போனேன் என்று காரணம் புரிகிறதா? ஆண்டவரே, உமக்கு தெரிகிறதா? நான் நினிவேவுக்கு போகாமல் தர்சீசுக்கு கப்பல் ஏறினேன். என் நிமித்தமாக அந்த கப்பலை நீ சேதப்படுத்தினீர். இவ்வளவு ஏன் செய்து, ஏன் நான் தர்சீசுக்கு போனேன் என்பது உனக்கு நினைவு வருகிறதா? இப்படி நீ சொன்னதை செய்ய மாட்டீர், உன் வாக்கு தவறி விடுவீர். இந்த நினிவேக்கு தண்டனை கொடுப்பேன் என்று சொன்னீர்களவா? ஏன் கொடுக்கவில்லை? அவர்கள் சாகட்டும், ஏன் அவர் மீது இரக்கம் கொள்கிறீர்? இவ்வாறு நீர் இரக்கப்பட்டு விடுவீர் என்றுதான் நான் போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர்கள் சாக வேண்டும், இந்த நினிவே பட்டணம் அழிக்கப்பட வேண்டும் என்கிற கோபத்தோடு, கடும் சினத்தோடு யோனா நின்று கொண்டிருந்தார். இந்த வேளையிலே யோனா, நான் உனக்கு மட்டும் கடவுள் இல்லை, இந்த மக்கள் மனம் திரும்பிவிட்டார்கள், அவர்களை காப்பாற்றுவது என் கடமை என்கிற மனநிலையோடு 4வது வசனத்திலே சொல்கிறார். அதற்கு ஆண்டவர், நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்துக் கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். ஒரு பந்தலை அமைத்து இந்த நகருக்கு என்ன நிகழப் போகிறது, நகருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்காக அமர்ந்திருந்தார். ஆனால் கடவுள் ஒரு ஆமணக்கு செடி ஒன்றை அங்கே முளைக்க செய்தார். அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனசோர்வை நீக்கியது. இந்த பந்தல் தமக்கு நிழல் கொடுப்பதற்காக, நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அந்த பந்தலின் நிழலிலே அமர்ந்திருந்தார். அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே யோனா அமைத்துக் கொண்டார். இந்த பந்தலை யோனா அமைக்கிறார். ஆனால் இந்த யோனாவுக்கு நிழல் தர வேண்டும் என்று கடவுள் ஒரு ஆமணக்கு செடியை உருவாக்கி யோனாவுக்கு மேலாக அது படர்ந்து வந்து அவருக்கு ஒரு நிழல் தருகிறது. அப்பொழுது அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உடைந்து போயிற்று. கதிரவன் எழுந்தபின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனற்காற்று வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி நமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். கடும் வெயில் அவரை தாக்கின்ற பொழுது செத்து போனால் நன்றாயிருக்கும் என்கிற மனநிலைக்கு அவர் வந்து விடுகிறார். இப்பொழுதுதான் கடவுள் உரையாடலின் உச்சம் இங்கே காணப்படுகிறது. அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். அதுக்கு யோனா, ஆம் முறைதான், செத்து போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று சொன்னார். அந்த செடி ஒரு இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் குற்றம் அளித்தது. நீ அதற்காக உழைக்கவில்லை. இந்த செடி முளைத்தது, நீ அதற்கு விதையிடவில்லை, தண்ணீர் பாய்ச்சவில்லை, எரு போடவில்லை, களை எடுக்கவில்லை. அந்த செடி பற்று போனதற்காக நீ இவ்வளவு துயரம் கொள்கிறாயே. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக பெயர் சொல்லி அழைத்து தாயின் கருவிலே உருவாக்கினேன் அல்லவா இந்த நினிவே மக்களை. அவர்களை நான் தானே படைத்தேன். அவர்கள் இறப்பதை என் மனது பொறுத்துக் கொள்ளுமா? என் நெஞ்சம் தாங்கிக் கொள்ளுமா? அந்த மக்களை உருவாக்கினவனா, அந்த மக்களுக்கு உணவு கொடுத்தவனா, அந்த மக்களுக்கு உயிர் மூச்சு கொடுத்தவனா, அணுவணுவாக படைத்தவனா. என் கை வேலைப்பாடு, என் உழைப்பாதிலே இருக்கிறது. ஆனால் நீ உழைக்காமல் இந்த ஆமணக்கு செடி வளர்ந்தது. இந்த ஆமணக்கு செடி பற்று போனது நிமித்தமாக நீ துயரம் கொள்கிறாய். நீ ஏதாவது உழைச்சிருக்கிறியா?
உன் உழைப்பின் பலனை நீ உண்ணலாம், அது நியாயம். நீ உழைக்கவில்லை, இந்த ஆமணக்கு செடியை குறித்து உனக்கு கோபம் வருவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? இன்றைக்கு இந்திய நாட்டிலே மனிதர்களை குறித்து யாரும் அக்கறைப்படாத வண்ணமாக விலங்குகளை குறித்து அக்கறைப்படக்கூடிய சூழல் இல்லைங்களா? மனிதர்கள் உணவின்றி, குடிப்பதற்கு தண்ணீரின்றி, உடுக்க உடையின்றி இருக்கின்ற இந்த சூழலிலே விலங்குகளை காப்பாற்றுவதற்காக அவர்கள் மனிதர்களை காட்டிலும் அதிகமாக அவர்களுக்கு விலங்குகளுக்கு செய்யக்கூடிய சூழல். விலங்குகளை பாதுகாப்பது முறைதான். ஆனால் தன் அருகில் இருக்கின்ற மக்கள் கடினப்படுகிற பொழுது அவர்களுக்கு அன்பு செலுத்தாதபடிக்கு, இவர்கள் என் இனம் இல்லை, இவர்கள் என் சாதி இல்லை என்கிற அந்த கருத்து வேறுபாடோடு நாம் மனித நேயத்தை நாம் சிதைத்து விடுகின்றோம். இங்கே யோனாவும் மனித நேயத்தை, நினிவே மக்கள் அழிய வேண்டும் என்று சினம் கொண்டிருந்தார். ஆகவே இது முறையில்லை யோனா, அவர்களுக்கும் நான் கடவுள், அவர்களையும் நான் நேசிக்கின்றேன். 11வது வசனம், அதை வளர்க்கவும் இல்லை, அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கை எது இடக்கை இது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிருந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? ஆகவே பருமை சூழலிலே யோனா எப்படி வாழ வேண்டும் என்பதை கடவுள் இங்கே கட்டளையிடுகிறார். அந்த இன மக்களையும் நான் நேசிக்க வேண்டும். ஆகவே எனக்கு அன்பான கிறிஸ்தவ இறை மக்களே, இந்திய நாடு பன்மை சூழல், பன்மை நிறைந்த நாடு. இந்த சூழலிலே நாம் பிற சமயத்தவரை நேசிக்கவும் அன்பு கூறவும் அழைக்கப்படுகிறோம். பிற மொழி பேசுபவர்களை, பிற பண்பாடு உடையவர்களை நாம் நேசிக்கவும் அவர்களுக்காக கடவுளத்திலே மன்றாடவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கும் ஆப்கானிஸ்தான் நாட்டிலே அநேக மக்கள் துயரப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். இனம் பாராது, மொழி பாராது, பண்பாடு பாராது, பாலினம் பாராது அன்பு செலுத்த, மனித நேயத்தை நாம் விதைக்க அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக அடுத்த திருமறை பகுதிக்குள்ளாக நான் அழைத்து செல்கின்றேன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26 முதல் 40 வரை இருக்கக்கூடிய வசனங்களை நாம் படித்தோமானால், அங்கே 2 வகையான வேறுபாடு இருக்கின்ற அந்த சூழலிலே கடவுளுடைய வார்த்தை அவருக்கு பகிரப்படுகிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே இங்கே பிலிப்பு மற்றும் அவரோடு பயணித்த எத்தியோப்பியா அரசியான கந்தகியின் நிதியமைச்சர், அவர் ஒரு திருநங்கையர். 2 வகையான வேறுபாடுகளை நாம் பார்க்கலாம். ஒன்று பாலினம் சார்ந்த வேறுபாடு. இந்த எத்தியோப்பியாவினுடைய அமைச்சர், அரசினுடைய அமைச்சர் ஒரு திருநங்கையர். பாலின வேறுபாடு, நாம் அனைவரும் ஆண் பெண், 3ஆம் பாலினம் திருநங்கையர் என்கிற ஒரு வேறுபாடு. அடுத்ததாக நிற வேறுபாடு. எத்தியோப்பியா அந்த நிதியமைச்சர் கருப்பின மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தை அருளப்பட்ட முதல் மனிதராக கருதப்படுகிறார். ஆகவே நிற வேறுபாடு நிறைந்த மனிதர், பாலின வேறுபாடு நிறைந்த மனிதர், இவருக்கு கடவுளுடைய வார்த்தை அருளப்படுகிறது. அவர் ஒதுக்கப்படவில்லை, கருப்பினர் என்று ஒதுக்கப்படவில்லை. கடந்த நாட்களிலும் கூட செய்தித்தாள்களிலே நாம் அறியப்பட்டிருக்கிறோம், அதன் வழியாக நாம் அறிந்திருப்போம். அமெரிக்கா நாட்டிலே ஒரு கருப்பின மனிதர் தாக்கப்பட்டது. நிற வேறுபாடு இருக்கிறது, பாலின வேறுபாடு. இன்றைக்கும் திருநங்கையரை நாம் பார்த்தால் அவர்கள் இழிவாக பார்ப்போம். திருமறையிலும் கூட உபாகமம் 23வது அதிகாரம் 1வது வசனம், திருநங்கையர் ஆண்டவரின் திருப்பேரவையில் நுழையக்கூடாது என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம்.
திருநங்கையர் ஆண்டவரின் திருப்பேரவையில் நுழையக்கூடாது. அந்த வசனத்தின் பின்பகுதி மட்டும் நான் படித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட கட்டளை இருந்தது. ஆனால் அப்போஸ்தலருடைய இந்த திருமுகத்திலே திருநங்கையரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழல், கருப்பின மக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்பொழுது அவர் அந்த இறைவாக்கினர் நூலை எடுத்து படித்துக் கொண்டு வருகிறார். இந்த எத்தியோப்பிய நிதியமைச்சர் அந்த மறைநூல் 53வது ஏசாயா 53வது அதிகாரத்தை அவர் படித்து வருகிறார். பிலிப்பிடம் இறைவாக்கினர் யாரை குறித்து கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா தயவு செய்து கூறுகிறார் என்று கேட்கிறார். பிலிப்பு அவருக்கு அந்த இறைவாக்கு நூலை குறித்து விளக்கம் சொல்லுகிறார். 37வது வசனம். உடனே அமைச்சர் தேரநிறுத்த கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உள்ளதா? அந்த மனநிலையிலே இந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சர் இருக்கிறார். நான் 3ஆம் பாலினத்தவன், நான் திருமுழுக்கு பெறலாமா? என்னை ஏற்றுக்கொள்வாரா கடவுள்? ஆண் பெண் இரு பாலினத்தை மக்கள் மதிக்கிறார்கள். கடவுள் ஏற்றுக்கொள்வதாக திருமறை கூறுகிறது. நான் ஒரு திருநங்கையர், என்னை உங்கள் கடவுள் ஏற்றுக்கொள்வாரா? திருமுழுக்கு பெறுவதற்கு நான் தகுதியா என்கிற கேள்வியோடு நிற்கிறார். அப்பொழுது பிலிப்பு அமைச்சராகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். இங்கே மனித நேயத்தோடு எல்லாரும் நம் திருநங்கையர்களை விரிவாக பார்க்கக்கூடிய அந்த சூழலிலே மனித நேயத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு, அந்த கருப்பின இன வேறுபாடு இருந்தாலும் கூட பன்மை தன்மையோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நாமும் திருநங்கையர்களை ஏற்றுக்கொள்ள, அவர்களும் திருச்சபையிலே வந்து இறைவரை வழிபட இடம் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அதே போல நிற வேறுபாடு, இவர் கருப்பர், இவர் வெள்ளையர் என்ற நிற வேறுபாடு, எல்லாரும் ஆண்டவரின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு மனிதநேயத்தை விதைக்க, கடவுள் மீது நமக்கு இருக்கிற பற்றுறுதியை அன்பாலே, இரக்கத்தாலே, மனிதநேயத்தாலே விதைக்க பகிர அழைக்கப்படுகின்றோம். 3வது திருமறை பகுதிக்குள்ளாக நான் உங்களை அழைத்து செல்கிறேன். மத்தேயு 22வது அதிகாரத்திலே ஒரு அழகான ஒரு ஊமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்வைக்கின்றார். விண்ணரசை குறித்ததான ஒரு ஊமையை இயேசு கிறிஸ்து இங்கே முன்வைக்கின்றார். இங்கே அரசர் தம் மகனுக்கு திருமணம் நடத்துகின்றார். அப்பொழுது திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வரவில்லை. அழைப்பு பெற்றவர்கள், அழைப்பு பெறாதவர்கள் என்கிற வேறுபாடு, நல்லவர் கெட்டவர் என்கிற வேறுபாடு. அழைப்பு பெற்றவர்களை அழைத்துவார். யார் யாரெல்லாம் அழைப்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அழைத்துவார்கள் என்று சொல்கிறார். ஆனால் அவர்கள் வரவில்லை. தங்களுக்கு என்று பல்வேறு காரணங்களை அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். வயலுக்கு செல்கிறார், கடைக்கு சென்று விடுகிறார். 3வதாக மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களாக நாம் கூட பல்வேறு வார்த்தையின் அடிப்படையில், கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையிலே அழைப்பை பெற்றிருப்போம். ஆனால் அதன் செவி படுக்க, செவி சாய்க்க நாம் மறந்து விடுவோம். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களையும் நாம் உதாசீனப்படுத்தி விடுவோம். அதைத்தான் 3வது குறிப்பாக சொல்லப்படுகிறது. மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். எனக்கு வேலை இந்த போனா போகட்டும், ஆனால் அழைப்பு பெற்றவர்களை, அழைக்க வந்தவர்களை இழிவுபடுத்தி கொலை செய்கிற ஒரு கொடூரம் நிறைந்த மக்களாக இருந்தார்கள். அவர்கள் யார்? அழைப்பு பெற்றவர்கள். நீங்களும் நானும் தான். அவருடைய ஊழியக்காரர்களை அசட்டைப்படுத்தி கொலை செய்கிறவர்களாக இருக்கின்றோம். கொலை என்றால் ஊழியக்காரர்களை கத்தியால் கொலை செய்வதில்லை. கடவுளுடைய இறையரசுக்கு மாறாக நாம் நடக்கின்ற பொழுதெல்லாம் கிறிஸ்துவை சிலுவையில் அறிகிறோம். அது ஊழியக்காரர்களுக்கு நாம் பாதகத்தை ஏற்படுத்துகிறோம். இந்த சூழ்நிலையிலே எல்லாரும் சென்று விடுகிறார்கள். எனவே 9வது வசனம், எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள்.
சாலை ஓரங்களிலே யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரையும் அழைத்து வாங்க. நான் இவங்க தான் தகுதின்னு நினைச்சு நான் அழைப்பு கொடுத்தேன். இவர்கள் தான் என்னுடைய விருந்துக்கு பார்த்துவாங்க என்று அழைப்பு கொடுத்தேன். ஆனா அவங்க அசட்டை செய்து விட்டார்கள். நீ போய் தெரு ஓரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழைத்து வா. தகுதி இவர்கள் தான் தகுதி இருக்குது என்று நினைக்காத, எல்லாத்தையும் அழைத்து கொடுப்பான். தெருவோரத்திலே நல்லவர் கெட்டவர் எல்லாரும் இருக்கிறார்கள். எல்லாரையும் பன்மை தன்மையோடு அவர் அழைத்து வருகிறார். இங்கே அழைத்து வருகிற பொழுது விருந்து பரிமாறப்படுகிறது. அங்கே ஒருவர் ஆடை, அந்த திருமண விருந்திற்கான ஆடை இன்றி அங்கே இருக்கின்றார். 11வது வசனம், அரசர் விருந்தினை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவரை பார்த்து, தோழா, திருமண ஆடை இன்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாய் அடைத்து நின்றார். இங்கே திருமண ஆடை இல்லாதபடிக்கு அவர் அமர்ந்திருந்தார். இங்கே பன்மைத்தன்மையான வேறுபாடு இல்லை. நீ அவன், அந்த இனம் இந்த இனம், நீ ஆண் பெண், நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேறுபாடு இல்லை. திருமண விருந்துக்குரிய ஆடை இல்லை. என்ன ஆடை? விண்ணரசு விருந்தில் பங்கேற்பதற்கான அந்த ஆடை அன்பு என்னும் ஆடை, மன்னிப்பு என்கிற ஆடை, இரக்கம் என்கிற ஆடை, தயவு என்கிற ஆடை, மகிழ்ச்சி என்கிற ஆடை, விட்டு கொடுக்கின்ற ஆடை, பொறுமை என்கிற ஆடை. இந்த ஆடை அடிப்படையிலே கடவுள் தீர்மானம், இனத்தின் அடிப்படையிலே அல்ல, இன வேறுபாட்டின் அடிப்படையில் இல்ல, ஆண் பெண் பாலின வேறுபாட்டின் அடிப்படையில் எல்லாரும் ஆண்டவர் நேசிக்கின்றார். ஆனால் தான் நினைக்கின்ற அந்த ஆவியின் கனி சார்ந்த ஆடையை அவர் எதிர்பார்க்கின்றார். இந்த ஆவியின் கனி சார்ந்த ஆடையை நாம் உறுதிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதன் அடிப்படையிலே நாம் இந்த பன்மை சூழல் நிறைந்த இந்திய நாட்டிலே மனிதநேயத்தோடு நம் பற்றுறுதியை பயிர்ந்தளிக்க அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்வைத்து நான் இந்த அறுவரையை முடிக்கின்றேன். மார்க்கு 12வது அதிகாரம் 31வது வசனம். இதே வசனம் லேவியராம் 19:18 இருக்கு. உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர்கள் மீதும் அன்பு கூறுவாயாக. உனக்கு அடுத்து இருப்பவர் யார்? யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அன்பு செலுத்துவாயாக. இந்த வசனத்தை நாம் நம் இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்வோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பிறருக்கு அன்புள்ளவர்களாக நாம் வாழ்வோம். இந்த பன்மை தன்மை நிறைந்த இந்த இந்திய சூழலிலே நாம் மனித நேயத்தோடு நமது பற்றுறுதியை பகிர்ந்தளிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் இந்த சூழலிலே கடவுளுடைய மக்களாக மனிதநேயத்தோடு வாழ நம்மை பலப்படுத்துவாராக, வழிநடத்துவாராக. தலைவணங்கி ஆண்டவர் திருத்தத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். அன்பின் கடவுளே, பன்மை தன்மை நிறைந்த இந்த இந்திய நாட்டிலே நாங்கள் மனிதநேயத்தோடு வாழ்கின்ற அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். பிறரை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்தது. அதன் வழியாக எங்களுடைய பற்றுறுதியை செயல் வடிவிலே நாங்கள் முன்னிறுத்த உதவிதான். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவிலே வேண்டுதல் புரிகிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். ஆலோசனை கேட்ட நாம் நம் பற்றுறுதி அறிக்கையின் வண்ணமாக 437வது புத்தெழுச்சி பாடல் வழியாக நம் பற்றுறுதியை அறிக்கையிடுவோம். உலகம் வாழும் செய்தாலும் வளைந்த வல்ல பரனான வானர தந்தையை நம்புகிறேன், வானர தந்தையை நம்புகிறேன். அவரோரே திருமகன் கண்ணீரம்
நன்றி மன்றாட்டுகளை இப்பொழுது ஏறெடுப்போமாக. இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் திருமுன்னர் கூடி வரவோம். தமிழின் வழியே உம்மை வாழ்த்த வேண்டும் என்ற உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த இரக்கத்திற்காக உம்மிடத்து நன்றி செலுத்துகின்றோம். ஆப்கானிஸ்தான் நாட்டில் துன்பப்படுகின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் அந்த நாட்டிலே சீக்கிரமாக இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் வாழுகின்ற இந்த இந்திய நாட்டிலே, பல்சமய சூழல் கொண்ட இந்த நாட்டிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும், ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ளவும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த கொரோனா தொற்று பெருகி வருகின்ற இந்த காலத்திலே, பொது முடக்க காலங்களிலே எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தர வேண்டும் என்று உம்மிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இவைகளை எங்களுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பரம தந்தையே, ஆமென். தொடர்ந்து நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் இணைத்து ஆண்டவர் இயேசு கற்பித்த இறைவேண்டலை அனைவரும் இணைந்து இருப்போமாக. வானகம் வானிலும் எங்கள் தந்தாய், வானகம் திருமேனி, வானகமும் அரசு பெருகவும் விருப்பம், வானகமும் திருமேனி, வானகம் போல வையகம் தனிலும், வானகம் திருமேனி, தினமென்ற உணவை தயவுடன் தாரும், வானகம் திருமேனி, பாவங்கள் யாவையும் பொறுத்தமையாடும், வானகம் திருமேனி, பிறப்பிலே நாங்கள் கொடுப்பது போல, வானகம் திருமேனி, சோதனை நின்றமை விலக்கியே காரும், வானகம் திருமேனி, தீவினை இருந்தே மீட்டிட மாறும், வானகம் திருமேனி, ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துலகாம், வானகம் திருமேனி, இன்று பொறின்றோம் இறைவனின் உணவை, வானகம் திருமேனி, ஆமென் ஆமென் அநாதியாயாமே, வானகம் திருமேனி, ஆமென் ஆமென் அநாதியாயாமே, வானகம் திருமேனி. இறை ஆசியை பெற்றுக் கொள்வோமாக. தாய் தந்தையாகிய இறைவரின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் துணராகிய ஆவியாரின் உறவும் எந்த நாளுமே இலங்குக நம்பா. ஆமென். எங்கள்